இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் சில்பால் பில்கால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். யோசேப்பு குறித்து வாசிக்கும் பொழுது அந்த யோசேப்பு மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை யாக்கோபிடம் அவர்களுடைய துன்மார்க்க செயலை அவன் அடிக்கடி சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதல் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர்கள் எல்லாவற்றிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கிகளை செய்து கொடுத்து அவனை மகிழ்வித்தான். 4வது வசனம், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அல்லேலூயா. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் மித்தம் அவனை இன்னும் பகைத்தார்கள். இதில் வாசிக்கும் பொழுது ஒரு முதிர் வயதா இருக்கும் பொழுது யாக்கோபுக்கு பிறந்த அருமையான ஒரு தாய் அவனுக்கு இல்லை. அந்த தாய் இல்லாத காரணத்தினாலும் மூத்த வயதிலே ஒரு அருமையான பிள்ளையை, ஒரு சின்ன குழந்தையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யோசேப்பு மேலே அவன் அன்பு வைத்து பாசம் வைத்து நேசம் வைத்து அவனுக்கு பல வர்ணமான அங்கிகளை செய்து கூட கொடுத்து அவனை நேசித்தான். அப்படி நேசிக்கிற நிமித்தமாக அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே அவனை பகைத்தார்கள். காரணம், தன்னோட தகப்பன் அவனை மாத்திரம் நேசிக்கிறாரே, பல வருண ஆடைகளை வாங்கி கொடுக்கிறாரே என்று சொல்லி அவருடைய அண்ணன்மார்கள் அதிகமாய் பகைத்தார்கள். ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டு அவருடைய அண்ணன்மார்களுக்கு சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாய் பகைக்க ஆரம்பித்தார்கள். பார்க்கலாம், என்ன சொப்பனம் என்று பார்க்கலாம். 6ஆம் வசனத்திலே அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைதனம் பண்ணுகிறாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். எனக்கு அன்பிற்கினிய தேவ பிள்ளைகளே, யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரர்களுக்கு அறிவித்த பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், என்னப்பா நாங்கள் எல்லாம் உம்மை வணங்குவோமோ, நீ தான் தலைவனாக இருப்பீரோ, நாங்கள்லாம் வேலைக்காரர்களை போல இருப்போமோ, ஒருவேளை நீர் எங்களை துரைதனம் பண்ணுவாயோ, உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருப்போமோ என்று சொல்லி அந்த சொப்பனத்தை மித்தமாகவும் அவன் சொன்ன வார்த்தை மித்தமாகவும் அவனை அதிகமாய் பகைத்தார்கள். இன்னொரு சொப்பனம் கண்டதாக இதில் நாம் வாசிக்கிறோம், அதை வாசிப்போம். அடுத்தது, அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களை வணங்கினது என்றான். இதை அவன் தகப்பனுக்கும் அவன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று கடிந்து கொள்ளுகிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதில் சொந்த தகப்பனும் கடிந்து கொள்ளுகிறான். 2வது சொப்பனம் கண்டு அவன் சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களை என்னை வணங்குவதாக நான் சொப்பனம் கண்டேன் என்று சொன்ன பொழுது அந்த அவனை பெற்றெடுத்த தகப்பன் யாக்கோபு அவனை பகைக்கிறான். காரணம் என்னவென்றால் அவன் கண்ட சொப்பனம் அப்படி. பாடுவோம். மறவா இயேசு மறவா, உன்னை இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா,
தாங்கியே நடத்திட மறவா, தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அடுத்து நான் வாசிக்கும் பொழுது, அப்படி சகோதரர்களும் அவனை பகைக்கிறார்கள், சொந்த தகப்பனும் அவரை பகைக்கிறார்கள். அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால், தேவன் அவனுக்கு கொடுத்ததான சொப்பனமும் தரிசனமும் மிக முக்கியமானதாக இதில் இருந்தது. அந்த மறுமணியாட்டிகளின் சகோதரர்களுக்கு, அண்ணன்மார்களுக்கு எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் பேசவில்லை. ஆனால் யோசேப்பிட்ட மாத்திரம் பேச காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், அவன் சிறு வயதா இருக்கும் பொழுதே பாவத்தை குறித்து அவனுக்கு ஒரு எரிச்சலாகவும் பாவத்தை குறித்ததான ஒரு வெறுப்பும் அவனுக்கு இருந்தது. காரணம், அவனுடைய தேவனுடைய பிள்ளையாய் அவன் காணப்பட்டான். அவன் துன்மார்க்கத்தில் இல்லை. அவன் சகோதரி யாவரும் துன்மார்க்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு மாத்திரம் அப்படிப்பட்ட பாவத்தை செய்வது இல்லை. காரணம், அவன் கர்த்தரை வணங்குகிற ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். அதனாலே பகை. ஒரு சொந்த அண்ணனும் சொந்த அப்பாவும் பகைக்கும் பொழுது அவன் அந்த சொப்பனத்தை, அந்த தரிசனத்தை அவன் யாரிடம்தான் சொல்ல முடியும்? மற்றவற்றை சொல்லும் பொழுது அதை கேவலமாய் பேசுவார்கள். மற்றவற்றை நம்ம இந்த தரிசனத்தை குறித்து, இந்த சொப்பனத்தை குறித்து நாம் பகிர்ந்து கொண்டால், நாம் வந்த பிறகு நம்ம பேரை சொல்லி நம்முடைய சொப்பனங்களை கண்டு ஏளனம் பண்ணுவார்கள், சிரிப்பார்கள். எத்தனை முறை நான் பலருக்கு சில காரியங்களை சொல்லுவேன், அந்த இடத்துல ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். நான் வெளியே வந்த உடனே இது எப்படி நடக்கும், அவர் சொல்லுகிற சொப்பனம், அவர் சொல்லுகிற தரிசனம் இது எப்படி ஆகும் என்று சொல்லி பேசுவது போலவே பேசிக்கொள்வார்கள். அதை போலதான் அன்றைக்கும் பேசினார்கள். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதா, அந்த யூடியூப் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதா தேவ பிள்ளையே, நீங்கள் கண்ட சொப்பனங்களை வெளியில் சொல்லக்கூடாது. அதை மறைத்து வைக்க வேண்டும். தேவனுக்குரிய ரகசியமான ஒரு மறைப்பொருள். தேவன் அதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் வெளியில் சொல்லக்கூடாது. யோசேப்புக்கு சொந்த அப்பாவும் சொந்த அண்ணன்மார்களும் பயக்கும் பொழுது பிரைவேட்டில் இருக்கிற மனிதர்கள், ஊழியர்கள் எப்படி உங்களை நேசிப்பார்கள்? அதை கட்டாயம் வியாக்கியானம் பண்ணுவார்கள், அதை விமர்சித்து பேசுவார்கள். அப்படிதான் உலகம். அதை போலதான் யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது. அதனாலே நீங்கள் கண்ட சொப்பனங்களை, தரிசனங்களை வெளியில் சொல்லக்கூடாது. எனக்கு எத்தனையோ சொப்பனங்களையும் தரிசனங்களையும் தேவன் காண்பித்திருக்கிறார். அதையெல்லாம் நான் முன்னாடி சொல்வது வழக்கம் உண்டு, இப்பொழுது சொல்வது இல்லை. அது தெய்வ சமூகத்தில் வைத்து, நீர் எனக்கு கொடுத்த சொப்பனம் இருக்கிறதே, அது எப்பொழுது நிறைவேற்றுவீர் என்று சொல்லி, நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அதிக நாள் நான் கேட்டது உண்டு. அதை போல இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவதாசர்களே, உங்களுக்கு என் மூலமாக தேவன் பேசுகிறார். உங்களுக்கு கண்ட சொப்பனங்களை சொல்வது தவறல்ல, ஆனால் வேதத்தின்படி அது தவறு. அவர் நிறைவேறும் காலம் வரைக்கும் அதை மறைத்தே வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது நிறைவேறின பிறகு எனக்கு சொப்பனத்தை தேவன் காண்பித்தார், என்னோட வாழ்க்கையிலே அது நிறைவேறிருக்குது என்று சொல்லலாம். அது மற்றவர்களுக்கு உந்துதலாக இருக்கும், மற்றவர்களுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நல்ல ஒரு அருமையான பிள்ளை யோசேப்பு, எந்த பாவமும் செய்யாத யோசேப்பு, தன் சகோதரர்கள் செய்த பாவத்தை குறித்து அப்பாவிடம் சொல்லும் பொழுது, தன் அப்பா ஜெபித்து நம்முடைய அண்ணன்மாருடைய பாவங்களை நீக்குவார் என்று சொல்லி ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். அந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிற யோசேப்பிடம் தன் பிள்ளை சொல்லுவது எந்த ஒரு தவறும் அல்ல. காரணம், தகப்பனிடம் சொல்லாமல் யாரிடத்தை சொல்ல முடியும்? அப்படி பாவத்தை குறித்து, நீதி குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோசேப்பு நடந்து வந்தான்.
அப்போ சகோதரர்களும் பகைக்கிறாங்க, அப்பாவும் பகைக்கிறாங்க. யாரிடத்தில் சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர். தேவன் அவனுக்கு கொடுத்த சொப்பனம் அவனுடைய பின் நாட்களில் நிறைவேறுவதற்காகவே அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. கண்டிப்பாக மனுஷன் மறப்பான், மனுஷன் மறந்து போவான். ஆனால் தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். இன்னொரு ஸ்டெப்பை நாம் பாடுவோம். அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. ஹல்லேலூயா. இன்னும் சில வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். அப்படி பகைத்தார்கள் அல்லவா? அடுத்து 37ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்கார வருகிறான், நாம் அவனை கொன்று போட்டு இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். யோசேப்புக்கு காண்பித்த சொப்பனம் ஒருவேளை அவனுடைய சொப்பனத்தின் திரட்சியினாலே, அவனுடைய தொல்லையின் திரட்சியினாலே வந்த சொப்பனமாக இருந்தால் அது நிறைவேறாது. அல்லது எதையாவது குழப்பிக்கொண்டு எதையாவது சொப்பனத்தை கண்டோம் என்று சொல்லி ஒருவேளை கண்டிருந்தால் அந்த சொப்பனம் நிறைவேறாது. இவனுக்கு காண்பித்தவர் தேவன். அல்லேலூயா. அப்போ தேவன் காண்பித்திருக்க அந்த சொப்பனத்தை எப்படி நிறைவேற்றாமல் தேவன் இருப்பார்? நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப அவர்கள் இவருக்கு எதிராக எழும்புவது யோசேப்புக்கு எதிராக எழும்பவில்லை. மாறாக தேவன் அவர்கள் சொன்ன சொப்பனத்திற்கு மாறாக அவர்கள் இயங்குகிறார்கள், செயல்படுகிறார்கள். ஒருவன் தேவனை எதிர்த்து நிற்க முடியுமா? தேவனுடைய மனிதனை எதிர்த்து நிற்க முடியுமா? தேவ பிள்ளைகளை எதிர்த்து நிற்க முடியுமா? தேவன் கண்ட சொப்பனங்களை, தேவன் அவர்களுக்கு காண்பித்த சொப்பனங்களை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? எப்படி எதிர்த்து பேச முடியும்? ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், பார்க்கலாம், அவன் வருகிறான் சொப்பனக்காரன், அவனுடைய சொப்பனை எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று அவனுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்ப 21ஆம் வசனத்தில் ரூபன் அதை கேட்டு அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்தில் திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கையை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். மற்ற எல்லா சகோதரர்களுமே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பொழுது அந்த ரூபன் மாத்திரம் வேண்டாம், எப்படியாவது அப்பா கிட்ட இந்த யோசேப்பை அனுப்பின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றான். ஏன் தெரியுங்களா? அவன் குடும்பத்தினுடைய மூத்த மகனுக்கு ஒரு குடும்ப பொறுப்பு இருக்கும். அதனால இளையவனுக்கு இல்லாமல் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் மூத்தவர்களுக்கு மிக அதிகமான பொறுப்பு. அதனால தான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு பங்கை கொடுக்கும்போது மூத்த பிள்ளைக்கு 2 பங்கை கொடுப்பார்கள். காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால், அவன் குடும்பத்திற்கு அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து அந்த குடும்பத்தை வேலை செய்வதற்கு, உதவி செய்வதற்கு, ஆலோசனை கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான ஆட்களாக மூத்த மகன்கள் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் வளர்ந்திருப்பார்கள், வாலிபர்களாய் இருப்பார்கள். அப்படி இருந்த பொழுது அவனுக்குள்ளே ஒரு சிந்தை உண்டாகி, எப்படியாவது தன்னோட தம்பியை தன்னோட அப்பாட்ட அனுப்பிடணும், அப்பா கவலைப்படுவாங்களேன்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு தப்பி கொடுத்து ஒரு ஐடியா பண்ணுற. வேண்டாம், அவனை கொல்ல வேண்டாம், வேணா அவனை ஒரு குழியில் போட்டுடலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு குழிக்குள்ளே போடுறாங்க. அல்லேலூயா. இந்த நிலைமையை பாருங்க. அவனோட சொந்த தாய் பெற்ற பிள்ளையா இருந்தா
இப்படி ஒரு நிகழ்வை அவர்கள் செய்திருப்பார்களா? கட்டாயம் செய்திருக்க மாட்டார்கள். அந்த இடத்துல இவனுடைய அண்ணன் ஒருவன், மற்ற எல்லாருமே மறுமனையாட்டி பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட தன்னுடைய சகோதரன் அந்த இடத்துல இருந்திருந்தால் தன் தம்பியை தப்பிவித்திருப்பான். அந்த இடத்துல யாருமே இல்லை. இவனொரு தாய் பிள்ளை, அவர்கள் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளை. அந்த இரத்த பாசம் அந்த இடத்துல முறிகிறதாக பார்க்கிறோம். ஒரு சொந்த கற்பத்தின் பிள்ளையா இருந்தால் எப்படி அந்த சகோதரன் விட்டு கொடுத்திருப்பான்? என்ன இருந்தாலும் மறுமனையாட்டின் பிள்ளைகள் அல்லவா? அப்படி அவனை பகைத்தார்கள். இன்னொரு காரியத்தை வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப 23ஆம் வசனம், யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்திருந்த பலவரன அங்கியை கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டு விட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, ஒருவேளை அந்த குழியில் தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால எத்தனையோ பாம்புகள், விஷ பாம்புகள் இருந்திருக்கலாம். குழி, அந்த இடத்துல நடமாட்டம் இல்லை. ஆடு மாடு மேய்க்கிறவர்களும் அந்த எகிப்துக்கு அந்த வழியாக கடந்து போவார்கள். ஏதாவது அந்த குழியிலே போட்டிருப்பார்கள். அது சில டஸ்டாக நிறைந்த குழியாக கூட இருந்திருக்கலாம். வேதத்தில் சொல்லப்படவில்லை. அந்த குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். என்ன செய்வான் யோசேப்பு? யோசேப்பு வந்த காரியம், தன்னோட அப்பா அவனை பார்த்து, மகனே யோசேப்பே, உனக்கு இளையவன் ஒருவன் பெஞ்சமின் இருக்கான், சிறு பிள்ளையா இருக்கிறான். நீ கொஞ்சம் வயது வந்ததினாலே நீ நம்ம அண்ணன்மார்கள் ஆடுகளை மாடுகளை மேய்த்திருக்கிறதான அவன் மேய்க்கிற இடத்திற்கு போய் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸு, சில பழங்களை, சில வற்றலால குலைகளை, சில மாவுகளை கொடுத்துட்டு வரலாமே என்று சொல்லி, போக வேண்டுமே என்று சொல்லி சொன்ன உடனே அவன் தேவனுடைய பிள்ளை அல்லவா, கட்டாயம் நான் போகிறேன் அப்பா என்று சொல்லி அவன் கீழ்ப்படிந்து அந்த பொருள்களை எடுத்து கொண்டு போகிறான். தன்னுடைய அண்ணன்மார்கள் பசியாக இருக்கக்கூடாது, தன்னுடைய அண்ணன்மார்கள் ஆடுகள் மேய்க்கும் பொழுது சோர்ந்து விடுவார்களே என்று அவர்கள் எல்லாரும் புசித்து திருப்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல மனதோடு தான் யோசேப்பு செல்லுகிறான். எவ்வளவு நல்லது பாருங்கள். நன்மை செய்ய போகிறவனுக்கு தீமை வருகிறது. இந்த நாட்களிலே நீங்கள் நன்மை செய்து செய்து உங்கள் தீமை வந்திருக்கலாம். நான் மட்டும் நன்மை செய்கிறேன், எனக்கு மட்டும் இவ்வளவு தீமைகள் வருகிறதே, இவ்வளவு ஆபத்து வருகிறதே, இவ்வளவு மோசமான சூழ்நிலையை நான் செல்லுகிறேனே என்று சொல்லி கூட நல்லா செய்து கொண்டிருக்கிற நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் கனி கொடுப்பதிலே ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்வதிலே ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் மனிதன் ஒரு நாள் மறந்தே போவான். நீங்கள் செஞ்ச உதவியை நன்றி கட்டவங்களா மனிதன் இருப்பான். ஆனால் தேவாதி தேவன் அப்படி அல்ல. அவர் நன்றி உள்ளவராகவே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் மறக்க மாட்டார். அவர் மறந்து போக மனிதன் அல்ல. அவர் உடைய பிரயாசங்களை மறப்பதற்கு மனிதன் அல்ல. சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் எனக்காக ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் உலகத்தை பார்த்தோ மற்றவர்களை பார்த்தோ அவர்கள் செய்கிற செய்கைகளை பார்த்தோ நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் உங்களோடு இருக்கிறார். அதனால நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்யும் பொழுது சில பாடுகள் வரதான் செய்யும். நான் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தேன். ஆனால் பின் நாட்களில் எங்களையே அவர்கள் பகைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுகிறது. அநேக இடத்துக்கு நாங்கள் உதவி செய்து வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு வாடகை வீட்டை பிடிச்சு கொடுப்போம். எங்கேயாவது அவர்கள் நல்லா இருக்கட்டுமே, தேவ சபைக்கு வருகிறாளே என்று சொல்லி, அதை போல எத்தனையோ இடங்களிலே சகோதர சகோதரிக்கு நாங்கள் உதவி செய்து ஒரு அண்ணன் தம்பியை போல இருப்போம், அக்கா தங்கச்சியை போல இருப்போம். அவர்கள் ஆபத்து வரும் பொழுது நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அவர்களுக்கு வேதனை வரும் பொழுது, கேள்விப்படும் பொழுது, ஐயோ நம்முடைய சகோதரன் ஆச்சுதே, சகோதரிகள் ஆச்சுதே என்று சொல்லி அவர்களுக்காக நாங்கள் உபவாசித்து கண்ணீரோடு ஜெபிச்சது உண்டு. ஆனால் எங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆகடி மண்ணி சிரிப்பார்கள். நன்மைக்கு பதிலாக தீமை எத்தனை முறை எனக்கு வந்திருக்கிறது, எத்தனை முறை வந்திருக்கிறது, அப்பா கணக்கில் சொல்ல முடியாது. நன்மைக்கு பதிலாக தீமை. நாங்கள் யாருக்கும் ஒருத்தர் கூட ஒரு தீமை கூட செய்யலை. யாரையும் கெட்டு போக நினைக்க மாட்டோம். யாரையும் கெடுதல் செய்யணும், அவங்க கெட்டு போகணும்னு சொல்லி நினைக்க மாட்டோம். எப்படியாவது அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைப்போம். காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே, அவர்கள் தேவனை குறித்து சோர்ந்து போய்விடாதபடிக்கு, தேவனை முறுமுறுத்து விடாதபடிக்கு, இந்த உலகத்தில் முன்னோடியாக இருக்கிற ஊழியர்களாக இருக்கிற நம்ம, அப்படிப்பட்ட பாடுகளை கடந்து வந்த நம்ம, இன்றைக்கு நாம் எப்படி அவர்கள் நடந்து வருகிற பாதைகளை நாங்கள் அறியும் பொழுது, நாங்களும் கடந்து வந்த பாதையில் தான் அவர்களும் கடந்து வருகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்வது வழக்கம். ஆனால் ஒரு நபர் கூட எங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இல்லை.
எந்த தீமையும் சொல்ல மாட்டான். நாங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் பண்ணுவோம், நல்லா ஜெபிக்க வேண்டும், அதிகாலை ஜெபம் ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், எங்களோடு சேர்ந்து தேவ சமூகத்துக்கு வரணும், ஊழியம் செய்யணும், சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்யணும், கூடி கூடி நம்ம ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் பண்ணணும்னு சொல்லி இதை தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அல்லேலூயா. மற்ற எந்த டிமாண்டையும் அவர்களுக்கு நாங்கள் வைக்க மாட்டோம். தேவ காரியத்தில் அவர்கள் முன்னேற வேண்டும் என்று நினைப்போம். அதனால நன்மை செய்யும் பொழுது தீமை வரும். யோசேப்பு நன்மை செய்கிறவனான் தான் அவன் தன் அண்ணன்மார்களை விசாரிக்கும்படி சில பலகாரங்களை கொடுக்கும்படி அவன் கடந்து சென்றான். ஆனால் அவனுக்கு வந்த நிலைமை, அவன் குழியில் தள்ளப்பட்டதாக, அவன் குழியில் தூக்கி போடுகிற சூழ்நிலை யோசேப்புக்கு வந்தது. நீங்கள் நினைத்து பாருங்கள், யோசேப்பு என்ன நினைச்சிருப்பாரு? நம்ம அண்ணன்மார்களுக்கு ஒரு தீமையை நம்ம செய்யலையே, அவருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி தானே நம்ம ஜெபிச்சது உண்டு. நம்ம அப்பாவை கீழ்ப்பிடிஞ்சு இன்னைக்கு பிள்ளை அண்ணன்மார்களுக்கு கொடுக்கலான்னு வந்த நம்மளையே தூக்கி உள்ளே போட்டாங்களே. ஒருவேளை எங்கள் அம்மா எனக்கு உயிரோடு இருந்திருந்தா எங்கள் அப்பாட்ட சொல்லி வாங்க போயிட்டு வரும், பிள்ளையை காணுன்னு சொல்லி வந்திருப்பாங்களே. என் சிறு வயதிலேயே என் தம்பி என்னையும் விட்டு எங்கள் அம்மா மரித்து விட்டார்களே. எங்கள் அப்பாவும் வயதானவராக இருக்கிறதுனால சில குடும்ப பொறுப்பு இருக்கிறதுனால எங்கள் அப்பாவும் தேடி வர முடியவில்லையே. அண்ணன்மார்கள் தான் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி பார்த்தேன், அவர்களே என்னை தூக்கி குழியிலே போட்டு விட்டார்களே என்று சொல்லி அவன் எவ்வளவாய் அழுதுருப்பான், கண்ணீர் விட்டிருப்பான். சிறு பிள்ளை அல்லவா? அந்த வேதத்தில் எழுதலாம், அழுததாக இல்லை, வேதனைப்பட்டு ஐயோ அண்ணா தயவு செய்து என்னை மேலே தூக்கி விடுங்கள், நான் என்னமா அப்பாக்கிட்ட சொல்ல மாட்டேன், இன்னும் உங்களுக்கு நன்மையாக இருப்பேன் ப்ளீஸ் அவன் சொல்லி கும்பிட்டுருப்பான், கையை உயர்த்தி எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்க அவனு சொல்லியிருப்பான். சொந்த அண்ணன் தம்பியாக இருந்திருந்தா, ஒரே வயிற்றில் பிறப்பில் பிறந்து வந்திருந்தா கண்டிப்பாக அந்த அண்ணன் ஒருத்தனுக்காவது அந்த பாச நேசம் வந்திருக்கும். என்னோட தம்பிக்காவது நான் வேணா குழியில் போகிறேன், என் தம்பி மேலே விடுங்கன்னு சொல்லியிருப்பான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இன்னொரு தாய் பிள்ளைகள், அல்லேலூயா, இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் போல இருக்க வேண்டும், ஒரே இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், ஒரே குடும்பத்தை ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இல்லை, இன்னைக்கு சபைக்கு சபை வித்தியாசம். அல்லேலூயா. ஒரு ஊழியரை பார்க்கும்போது இன்னொரு ஊழியர் பிரைசாட் சொல்றது இல்லை, ஒரு விசுவாசியை பார்க்கும் பொழுது இன்னொரு விசுவாசி பிரைசாட் சொல்லுவது இல்லை. என்னமோ பகைத்தவர்களை போல சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு புற மதத்தை சேர்ந்தவர்களை பார்க்கும் பொழுது கட்டி தழுவி கொள்ளுகிறார்கள். பார்க்கும் பொழுது ஆனால் தேவ பிள்ளைகள், ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள். வசதி வந்த உடனே, கார் வந்த உடனே, வாய்ப்புகள் பெருகின உடனே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இல்லை பிரியமானவர்களே, உங்களை கோபுரத்தில் உட்கார வச்சாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும், தன்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது உஷ்ண வேளையிலே அவனுடைய வாசலில் அமர்ந்திருக்கும் போது 3 சகோதரர்கள் வராங்க. அப்படி அங்கிருந்து வருவதை பார்த்து இங்கிருந்து ஆபிரகாம் ஓடுகிறான். ஓடி அவர்களுக்கு வந்தனம் சொல்லி, நமஸ்காரம் சொல்லி, பிரைஸ் லார்ட் சொல்லி, ஸ்தோத்திரம் சொல்லி, வாங்க என் வீட்டில் வந்து வாங்க தண்ணி குடிச்சிட்டு போகலாம், ஏதாவது அப்பம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி வருந்தி கூப்பிடுறான். அல்லேலூயா. இவன் ஆபிரகாம் சீமானா இருந்தாலும் யாரோ அவர்கள் இந்த வெயிலில் வருகிறாள்னு சொல்லி ஓடி அவர்களை வணங்கி தாழ்த்தி கீழ்ப்படிந்து ஓடி போய் அழைத்து கொண்டு வருகிறான். அப்படி இருக்கிறோமா இன்றைக்கு? ஒரு ஊழியரோ ஒரு விசுவாச பிள்ளைய வீட்டுக்கு வந்தால் என்ன நினைக்கிறோம்? ஐயோ இந்த நேரத்தில் வந்து விட்டார்களே என்று சொல்லி நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு வருகிற யாரே இருந்தாலும் 12 மணிக்கு மேலே ஒருவர் வந்துவிட்டால் நான் அவர்களை பசியோடு அனுப்பினத பழக்கமே இல்லை. கொஞ்சம் சாதம் இருந்தாலும் அதை பகிர்ந்து நாங்கள் சாப்பிட்ருக்கிறோம். எது சமைத்தாலும் வருகிறவர்களுக்கு ஒளித்து வைக்க மாட்டோம். நாங்கள் என்ன சாப்பிடுகிறோமோ அதை அவர்களுக்கு கொடுப்போம். இது ஒரு ஊழியம். கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்க, அடுத்து அப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்குன்னு நான் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். 41வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 41:40 வாசிக்கிறேன். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், என் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பனை அவன் கழுத்திலே தரிந்து 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, தண்டனிட்டு பணியுங்கள்,
என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை அதிகாரியாக்கினான். இன்னொரு வசனம், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது என்றான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வருது பாருங்க. அந்த குழியில் போட்ட உடனே இன்னொரு அண்ணன் சொல்லுகிறான், சரி இவனை கொல்ல வேண்டாம், இஸ்மவேலர் இந்த வழியிலே எகிப்திற்கு சில பொருள்களை கொண்டு போகிறார்கள், அவர் கையில விற்று விடலாம் என்று சொல்லி விற்று விட்டார்கள். அவர்கள் பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது ஒரு வாலிப மகன் ஊர் வீடு வாசல் அண்ணன் தம்பி எல்லாமே இன்னொரு தேசத்தில் இருக்கும்போது ஒரு புரியாத தேசத்திற்கு, பாஷை தெரியாத தேசத்திற்கு அவன் கூட்டிகிட்டு போகிறவங்க யாருன்னே தெரியல, மொழி வேற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இந்த தேசத்திற்கு ஒரு கைதியை போல போயிட்டு இருக்கிறான். அப்படி போகும் பொழுது பார்வோனுடைய வீட்டில் கொண்டு விற்று விட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கி கொண்டு இவர்கள் சகோதரர்கள் விற்று அவன் கொண்டு போய் அங்கே விற்று விட்டான். அல்லேலூயா. அங்கே இருக்கும்பொழுது அவன் புத்திமானாக இருந்தான், தேவனுக்கு பிரியமாக இருந்தான். அல்லேலூயா. அங்கே இன்னும் எத்தனையோ காரியங்கள் அதில் உண்டு, உங்களுக்கு நல்லா தெரியும். வேதத்தை வாசித்து பாருங்கள். நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ சொப்பனத்தை கண்டவனுக்கு சொந்த சகோதரனும் அப்பாவும் பகைத்தாலும் தேவன் கொடுத்த சொப்பனம், அது தேவன் கொடுத்ததினாலே அது மாறாமல், அது மறையாமல், அது நிலை கொலையாமல் ஒரு நாள் வரும் பொழுது யோசேப்பை குறித்து நாம் வாசித்தோம். அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் அவனுக்கு தந்தார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கண்டிருக்கிற சொப்பம் ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம், காலங்கள் நீட்டி இருக்கலாம், நீடித்து கொண்டே போகலாம். ஆனாலும் கட்டாயம் நிறைவேறும். யோசேப்பை போல உண்மை உத்தமமாக வாழுங்கள். பல போராட்டங்கள் வரும் பொழுது, பல பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல விசுவாசத்தில் ஓட வேண்டும். இந்த எனக்கு கொடுத்த சொப்பனம், நான் கண்ட தரிசனங்கள் எல்லாம் தேவன் கொடுத்தது. அந்த தேவன் என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். கட்டாயம் ஒரு நாள் வரும்போது, சமயம் வாய்க்கும் பொழுது, எனக்கென்று ஒரு நாட்களை தேவன் ஆஸ்வதிக்கிற காலம் எனக்கு வரும் பொழுது என்னை உயர்த்தி வைப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஓடுங்கள், கனி கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.